அப்பா தீபாவளிக்கு இன்னும் 1 மாசம் தான்ப்பா இருக்கு. எப்பப்பா எனக்கு வெடியெல்லாம் வாங்கி தருவ? டேய், அப்பாவுக்கு சம்பளம் போட்ட உடனே வெடி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரேன்டா. போன தீபாவளியோட இந்த வாட்டி நிறைய வெடி வாங்கி தாப்பா. அப்புறம் 2 ட்ரெஸ் எடுத்துதா. என்னடா தீபாவளிக்கு இன்னும் 1 வாரம் தான் கிடக்கு, ட்ரெஸ் வெடியெல்லாம் வாங்கிடுவோமா? வெடியா? அதெல்லாம் வேணாம்ப்பா, இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் என்ன சின்ன பிள்ளையாப்பா? சரி வெடி வேணாண்டா, ட்ரெஸ் எடுத்துக்க. நான் எடுக்கவா இல்ல நீயே எடுத்துக்கிறியா? நானே எடுத்துக்கிறேன்ப்பா, நீங்க காசு மட்டும் கொடுங்க. தம்பி, தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் தான்டா கிடக்கு, நீ எப்ப வர? அப்பா, நான் தீபாவளி அன்னைக்கு காலையில தான்ப்பா ஊருக்கு வருவேன். காசு அனுப்புனே. அம்மாக்கும் உங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டீங்கல்ல? எடுத்துட்டோம். உனக்கும் எடுத்து வச்சிருக்கோம். இந்த வாட்டியாவது ஒரு 2 நாள் இருந்துட்டு போயா. 1 நாள் தான்ப்பா லீவு. காலையில வந்துட்டு நைட்டு கிளம்பிடுவேன். ஏண்டா நாளைக்கு தீபாவளியை வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி மூஞ்சியை தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்க? ஏன்பா நீ வேற? என் வயசுல உள்ளவ என்னை விட சின்ன பசங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி தலை தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுல எனக்கு தீபாவளி ஒண்ணுதான் இங்க குறைச்ச. ஏய், உனக்கும் தலை தீபாவளி தான்டா. நீ தலை ரசிகன்ல. யோ, நீ என் கல்யாணம் வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மரியாதையா ஓடிடு. என்னப்பா இவ்வளவு கம்மியா வெடி வாங்கிட்டு வந்திருக்க? என்னது கம்மியா? 2000 ரூபாய்க்கு வெடி வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. எது 2000-மா? எய்த் கணேஷ் அப்பா இருக்காரு, அவனுக்கு 5000 வெடி வாங்கிட்டு வந்திருக்காரு. 5000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கானா? ரொம்ப காசு திமுரு பிடிச்சவனா இருப்பான் போலயே. வெடிச்சு பேப்பரா போறதுக்கு 5000 ரூபாய்க்கு வாங்கணுமே? இப்படி நொட்டியா பேசு. அவர் அப்பா நீ தான் இருக்கிய. என்ன அப்பான்ட்டு? ஆமா, அவன் காலாண்டு பரிச்சை முடிஞ்சதுல அவன் எத்தனை ரேங்க், நீ எத்தனை ரேங்க், அதை சொல்லு. எதுக்கே கேக்குற? அதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு, சொல்றா. அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க், நான் 6வது ரேங்க். அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க், 6வது ரேங்க் எடுத்த உனக்கு 2000 ரூபாய்க்கு வெடி பத்தாது. மூடிக்கிட்டு இருக்கிறத வெடிடும். அடி மண்டாண்டுல குழப்பி விடுவேன். இந்த முறுக்கு சுடுறதுனாலே வெறி ஆகுது. என்னம்மா முறுக்கு சுட்டு இருக்கியா? பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? அது முறுக்கு சுடுற மாதிரி தான் தெரியுது. நான் ஒரு முறுக்கு எடுத்துக்கிறேன். நானே அடுப்பு நெருப்புல இடுப்பு நோக கடுப்புல நின்னுகிட்டு இருக்கேன். மரியாதையா ஓடிடுறான். முறுக்கு எதுக்குமா சுடுற? திங்கிறது தானே? திங்கிறதுக்கு சுடுறாவோ? தீபாவளிக்கு சுட்டுக்கிட்டு இருக்கேன்டா. தீபாவளியா வந்து திங்க போகுது. முட்டை எடுத்தேன் பிய அடிச்சு விடுவேன். போடா மோல. அம்மா, நான் என்ன எனக்கு மட்டுமா கேட்டேன்? அப்பாவுக்கு சேர்த்து தான் கேட்டேன். அவனுக்கு இதாண்டா பதிலே. எவனா என்னடா முறுக்கு கிடையாதா? போங்கடா. சரி, முறுக்கு இல்லன்னா அந்த அதிரசம் இருக்கான்னா? ஏண்டா உனக்கு சொன்னா புரியாதடா. போடா அதிரசம் முறுக்கு நீங்க உயிர் எடுக்காதீங்கடா. போய் தொலைங்கடா. அம்மா, நேத்து உப்புமாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு முறுக்கு கொடுத்துருக்கியம்மா. ஆபீஸ்ல எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்கம்மா. எதுக்குடா சிரிக்கிறாங்க? சரி இன்னைக்கு சாம்பார் சாப்பாடு செஞ்சிருக்கேன். முறுக்கெல்லாம் ஒண்ணும் வைக்கலையா? ரொம்ப நன்றிம்மா. முறுக்கு வைக்கல, அதிரசம் வச்சிருக்கேன்டா. அதிரசமா? ஆமா, சாம்பார் காரம், அதிரசம் இனிப்பு, ஸ்வீட்டு காரம். எப்படி? மாமா வந்திருக்காருமா. ஆமாண்டா, மாமா வந்திருக்காரு. அவருக்கு சாப்பிட இந்த முறுக்க கொண்டு போய் கொடு. தீபாவளி முடிஞ்சு 1 மாசம் ஆகுது, இன்னும் அந்த முறுக்கு முடியாம இருக்கு. எல்லாம் முடியும் போது முடியும். அவருக்கு ஆட்டுக்கால் ரொம்ப பிடிக்கும்டா, வச்சிருக்கேன். அதையும் அவர்கிட்ட கூட சாப்பிடட்டும். எதுக்கு? அந்த நாளைக்கு இருக்கிறதே 2 பல்லு தான். ஆட்டுக்கால கடிச்சு விட்டு அதுவும் உழுவுறதுக்கா? அம்மா, பொங்கலுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. கரும்பு வாங்கணுமா வேண்டாமா? நல்ல கரும்பா பார்த்து வாங்கிட்டு வாடா. அது நான் பாத்துக்கிறேன். சாப்பிட என்னமா இருக்கு? பழைய சோறு முறுக்கும் எடுத்து வச்சிருக்கேன்டா. தீபாவளி முடிஞ்சு பொங்கலே வந்துட்டு இன்னும் அந்த முறுக்கு மயிறு வீட்டுல இருக்கு. வாயை பிடிச்சு கிழிச்சு விடுவேன். பழைய சோறு அங்க இருக்கு, அது பக்கத்துல முறுக்கு. பொத்துக்கிட்டு அதை நொறுக்கிடா. போடா. இந்த முறுக்கு மயிறுல பேன் பண்ணுங்கடா.